எப்ப பார்த்தாலும் என்னை எரும மாடுன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தனியா நேம் இருக்குல்ல, ஏன் அதை வச்சு கூப்பிடாம என்னை எப்ப பார்த்தாலும் எரும மாடா சொல்றாங்க அப்படின்னு கோவப்படும் போது மட்டும்தானே அவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தை வருது. ஸோ எந்த ஒரு விஷயமும் திருப்பி திருப்பி அந்த குழந்தையோட மனசை பாதிக்கிற அளவுக்கு நம்ம பேசுறோம்னா அது எல்லாமே சின்ன வயசுலேருந்து இந்த எக்ஸாமுக்கு நீ இவ்வளோ மார்க் எடுக்கணுன்ற மாதிரியே வந்துட்டு போட்டு கொடுக்குறாங்க. அந்த பையனும் 10வது வரைக்கும் அதே மாதிரி எடுத்துட்டும் வராங்க. அந்த பையன் வந்து கீ கொடுத்த மிஷின் மாதிரி இருக்காங்க. இந்த அளவுக்கு நீ மார்க் எடுக்கலாம், இவர் அன்பில் லெவல்ஸ். அந்த 0.5 மார்க் கம்மியாயிட்டா கூட ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இதில் வந்துட்டு உனக்கு பிடிச்ச எல்லாமே நான் செஞ்சுட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த சத்தம் பர்ஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அது மாதிரி அழுது முடிச்சு 1/2 மணி நேரம் அவங்க அப்பாவை அசிங்கமாக பேசுவாங்க. ஃபுல்லாக எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ தூரம் என்னால் அதை ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா இந்த விஷயத்த பண்ணாத, தொடாத அப்படின்னு நார்மலா சொல்றதுக்கும் சீப்ப அது தொடாத, தயவு செஞ்சு இங்க வராது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் வந்துல அவங்க இதை செய்யறோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பையன் கத்துறான், என் பொண்ணு இந்த இடத்துல கத்தி கத்தி பேச அப்படின்னும் நான் கேட்பேன், நீங்க கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? நானும் கத்துவேன். இதெல்லாம் அவங்க வந்து எனக்கு கோவம் வந்தா நான் இந்த வேர்டு யூஸ் பண்றேன். அதே வந்து ஏன் அவங்களோட குழந்தை வந்து செஞ்சு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல? ஏன்னா ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு ஒரு பழமையான தமிழ் சினிமா பாடல் வரிகள். இது வந்து நமக்கு உணர்த்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. டாக்ஸிக் பேரண்டிங், ஜென்டில் பேரண்டிங், அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்னு இப்படி நிறைய டேர்ம்ஸ் வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சொல்லிட்டே இருக்காங்க. அப்படின்னா என்ன, ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல பேரண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்முடைய அரங்கிற்கு இணைந்திருக்கிறார் பேரண்டிங் கவுன்சிலர் திருமதி ஆஷா பாக்யராஜ் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஒரு குழந்தை வந்து பேச தொடங்கும் போது நம்ம பேசுறத கேட்டு தான் அந்த குழந்தை வந்து மறுபடியும் வந்து பேசுவாங்க. அப்படி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்படி வந்து நான் சொன்ன மாதிரி பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவலான ஒரு நல்ல பேரண்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேசலாம். கண்டிப்பா. நீங்க கேட்ட குவெஸ்டனுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பழமொழி சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த பாடல்ல வந்தது, அன்னை வளர்ப்பில் மட்டும் ஒரு பேரண்டிங் வந்து வந்துராது. இட் இஸ் ஹவ் ஒரு அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து வர்றதுதான். இப்போ ஏன்னா நான் ஏன் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, இப்போ நார்மல் பேரண்டிங்கும் டாக்ஸிக் பேரண்டிங். ஸோ இந்த டாக்ஸிக் பேரண்டிங்ல வந்து அம்மாவால மட்டும் எஃபெக்ட் ஆகிறது கிடையாது. ஒரு அப்பா எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. வாட் இஸ் நார்மல் பேரண்டிங், வாட் இஸ் டாக்ஸிக் பேரண்டிங், அந்த ஒரு டெஃபினேஷனே வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட ஒரு கவுன்சிலிங்ல வந்து சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் என்னை எரும மாடுன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. ஓகே, நம்ம அப்பா அம்மாவும் இது மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம அதை வந்து ஒரு சாதாரணமா எடுத்துட்டு போயிருப்போம். இப்போ எரும மாடு இது என்கிட்ட சொல்ற பையனோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 7 வயசு தான். எரும மாடுன்றது ஒரு அனிமலோட நேம். எனக்கு தனியா நேம் இருக்குல்ல, ஏன் அதை வச்சு கூப்பிடாம என்னை எப்ப பார்த்தாலும் எரும மாடா சொல்றாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் கேஷுவலா சொன்னா ஒரு சும்மா சாதாரணமா சொல்ற ஒரு விஷயம் இல்லையே. அவங்க கோவப்படும் போது மட்டும்தானே அவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தை வருது. நார்மலா இருக்கும் போது வரமாட்டேங்குது. ஸோ எந்த ஒரு விஷயமும் திருப்பி திருப்பி அந்த குழந்தையோட மனசை பாதிக்கிற அளவுக்கு நம்ம பேசுறோம்னா அது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் பேரண்டிங் தான். ஓகே, அதே மாதிரி நார்மல் பேரண்டிங்னா இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கலாம். ஓகே, நம்ம செல்லம் நல்லா கொடுக்கலாம். டீனேஜ் வர வரைக்கும் அப்படி வச்சிருப்பாங்க. அந்த டீனேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவன் இப்பயே பைக்கு கேட்கறான், இப்பயே ஆப்பிள் ஐபோன் கேட்கறாங்க, இப்பயே வந்து அந்த ஆப்பிள் லேப்டாப் நீங்க தானே சின்ன வயசுலேருந்து பழக்கப்படுத்தின ஒரு விஷயம், எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ அதுலுமே வந்து நல்ல பேரண்டிங் கிடையாது. கரெக்டான ரூல்ஸு பவுண்டரிஸு வச்சு வளர்க்கணும். அண்ட் அதே சமயத்தில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஓகே எந்த அளவுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம், அதை வந்து கோவப்படும் போதும் நம்ம கான்ஷியஸாக எப்படி வந்து அதை சொல்கிறோம்ன்றதுல எல்லாமே வந்து பேரண்டிங் வந்து அடங்குது. இப்போ டாக்ஸிக் பேரண்டிங்க்கு நம்ம வரோம் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்துட்டு ஸ்கூல்ல வந்துட்டு நார்மலா படிக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஓகே, பட் அப்பார்ட்மெண்ட் இப்பதான் எல்லாருமே வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை தவிர்த்து வாட்ஸ்அப் குரூப் வேற ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்துட்டு, ஸ்கூல் தனியா கிரியேட் பண்றது இல்லாம பேரண்ட்ஸா கிரியேட் பண்ணிக்கிறது, சில்ட்ரனா கிரியேட் பண்ணிக்கிறது எல்லாம் வரும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தா என்கிட்ட ஒரு கவுன்சிலிங்ல வந்து ஒரு பேரண்ட்ஸ் சொல்றாங்க, அவங்கள விட நான் வந்து நிறைய கிளாஸஸ் அனுப்பிச்சு விடுறேன்.
பட் என் பையனால வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறாங்க, எவ்வளோ மெடல்ஸ் வாங்குறாங்கன்றத எண்ட் ஆஃப் த இயர்ல ஒவ்வொரு பேரண்ட்டும் அனுப்பிச்சுப்பாங்க. என் பையனால வந்துட்டு என்னால் இது மாதிரி எடுக்க முடியல. அவங்களோட பேரண்டிங்ல வந்துட்டு அவங்க அந்த அளவுக்கு அனுப்பல. பட் ஆனா அவங்க வந்து இதெல்லாமே எடுத்துடுறாங்க. கம்பேரிசன் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல கம்பேரிசன் நடக்குதுல்ல? நடக்குது. எனக்கு எனக்கு கேட்குறாங்க. அப்ப நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன்? என் பையனும் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 15லேருந்து 16 மெடலு, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வாங்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்ற மாரி கவுன்சிலிங்க்கு வராங்க. இதுவும் டாக்ஸிக் தானே! கண்டிப்பா, கண்டிப்பா. அண்ட் இப்ப வந்து ஒரு கல்யாண வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து கவுன்சிலிங்க்கு வராங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்னால வந்து எந்த ஒரு பையன கிட்ட பேச விடுறாங்க. பேசும்போது எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஏன் கான்ஃபிடன்ஸ் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா அம்மாவே என்ன நெறைய வாட்டி, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்காது. ஓகே. நீ வந்து சுமாரா தான் இருக்கிற. ஓகே. உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே. இப்பயிலேருந்தே நீ வந்துட்டு அதுக்கான எப்படியெல்லாம் உன்னை மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீ வந்து பண்ணிக்கோ. நீ வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட மாட்டேங்கிற. ஸோ இதெல்லாம் நீ சாப்பிட்டா தான் உனக்கு அந்த ஃபேர்னஸ் வரும். ஓகே. சீக்கிரமா நீ படிச்சதெல்லாம் போதும். வேலை பார்க்குற அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியோட நீ வந்துட்டு மாமியார் வீட்டுக்கு போயிடு. ஏன்னா உனக்கு வந்து அத மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். ஸோ என்னை வந்து இது மாதிரியே பேசி எனக்கு இருக்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்து கம்மியாயிடுச்சு. ஓகே. நான் ஒரு ஹேர் கட் பண்ணா கூட அந்த ஹேர் கட்ல வந்துட்டு இது எதுக்கு நீ பண்ண? இது நல்லா இல்ல உனக்கு. உன்னை பார்க்க சகிக்கல. சின்ன வயசுலேருந்து சொல்ற ஒரு விஷயம் கல்யாணத்துல வந்து அது வந்து பாதிக்குது அப்படின்னா அது எல்லாமே டாக்ஸிக் பேரண்டிங். டாக்ஸிக் பேரண்ட்னா முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நம்ம இதெல்லாம் கேட்டு தான் வளர்ந்துருப்போம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பசங்களுக்கு அது ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகுது. அவங்க வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? ஏன் நீங்க இப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க நிறைய வந்து கேசஸ் வந்து பார்த்துருப்பீங்க. லைக் குழந்தைங்கள வந்து பேரண்ட்ஸ் சைடும் வந்து சில தவறுகள் நடக்குது. அது பசங்களுக்கு வந்து அது வளரும்போது தான் அது தெரியும். அப்படி நீங்க பார்க்கக்கூடிய அந்த கேஸ் ஹிஸ்டரி ஏதாவது ஒண்ணு இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஒரு ஆண் குழந்தை அவங்க வந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து இந்த எக்ஸாமுக்கு நீ இவ்வளோ மார்க் எடுக்கணுன்ற மாதிரியே வந்துட்டு போட்டு கொடுக்குறாங்க. அந்த பையனும் 10வது வரைக்கும் அதே மாதிரி எடுத்துட்டும் வராங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் திங்கிங் தட் ஓகே நம்ம பேரண்டிங் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கு. ஓகே. அதனால வந்து இவங்க சொல்ற மார்க் எல்லாமே நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் இப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த பையன் வந்து கீ கொடுத்த மிஷின் மாதிரி இருக்கிறாங்க. ஒரு பொம்மை இப்போ நம்ம எப்படி ஒரு டாயை வந்து நம்ம கீ கொடுத்தா பண்ணுவோன்னு, நீ என்ன பண்ண போற? எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா கிட்ட கேட்கணும், எங்கள் அம்மா கிட்ட கேட்கணும். ஸோ வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? எனக்கு தெரியாது, அவங்க சொல்கிறாங்க, நான் பண்ணுறேன். அந்த குழந்தைக்கு அடுத்தடுத்து என்ன போகணுன்றதே தெரியல. ஓகே. சரி, இதெல்லாமே விட்டுடு. உனக்கு உன் வீட்டில் ஹாப்பி மொமெண்ட்டுன்னு இருக்கும்ல. ஓகே. ஏதாவது ஒரு மெமரிஸ் இருக்குமே, எனக்கு ஆண்டி கிட்ட அது ஷேர் பண்ண அப்படியா? ஹாப்பி மொமெண்ட்டா? அப்படிலாம் எனக்கு எதுவுமே இருந்ததே கிடையாது. ஓகே. சரி, என்ன பேசுவாங்க உங்க அப்பா அம்மா வந்து உன்கிட்ட என்ன பேசுவாங்க? அவங்க பேசுறதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான். நீனு இந்த அளவுக்கு நீ மார்க் எடுக்கலனா யூ ஆர் அன்ஃபிட் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். அண்ட் அவங்க பேசுற அந்த அந்த 0.5 மார்க் கம்மி ஆயிட்டா கூட வேர்பல் அபியூஸ் நடக்குது அந்த இடத்துல. அந்த வேர்பல் அபியூஸ் என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப அம்மா சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அப்ப அப்பா அம்மாக்குள்ள அந்த சண்டை நடக்குது. ஓகே. அங்க ரிலேஷன்ஷிப்பும் டாக்ஸிக்கா இருக்கு. அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பும் டாக்ஸிக்கா இருக்கு. ஸோ இந்த பையன் வந்து தனிமையிலே இருந்துட்டே வரான். இப்போ கூட எதுக்கு என்கிட்ட கவுன்சிலிங் வந்தாங்க தெரியுமா? 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்க என்ன வந்துட்டு போட்டு கொடுத்தோமோ, அவங்க அப்பா சொல்றாங்க, எந்த டைம் டேபிள் மாதிரி எப்படி ஒரு ஸ்கோர் எடுக்கணும்னு போட்டு கொடுத்தோமோ அது மாதிரி எடுத்துட்டு வந்துட்டுனா, இப்போ வந்து என்னன்னு தெரியல, அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இதுவா என்னன்றது தெரியல, நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறான். ஆனா அந்த பையன் கிட்ட பேசும்போது அவனுக்கு வேர்ட்ஸே கிடையாது. எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 11வது செஷன்ல தான் வந்து வாயை திறக்கிறாங்க அந்த பையன். அது வரைக்கும் ஜஸ்ட் சிட் வந்து உட்காந்துருப்பான் ரோபோ மாதிரி. ஆமா. ஏதாவது பேசுப்பா அப்படின்னா எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. உனக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா? எனக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே. சரி, எனக்கு அந்த 11வது செஷன் கூட அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு க்ரை. அந்த 11th செஷன் தான். ஓகே. நான் என்ன சொன்னேன்? ஓகே, உனக்கு அழுகணுமா? நீ தாராளமா அழு. ஸோ அந்த எனக்கு அழுகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா? எனக்கு அந்த டைம்ல தான் வந்துட்டு தோணுச்சு. அப்படின்னா நம்ம ஒரு மூவி பார்த்துருப்போம்ல, சந்தோஷ் சுப்ரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜெயம் ரவி சார் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க. உள்ளுக்குள்ள எல்லாமே வச்சுட்டு அமைதியாக இருப்பாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இதுல வந்துட்டு உனக்கு பிடிச்ச எல்லாமே நான் செஞ்சுட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த சத்தம்
பர்ஸ்ட் அவுட் ஆகும். பட் அந்த இடத்துலயுமே அம்மா வந்துட்டு அவங்கள இது கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் அவர் வந்து சொல்லுவாரு, இல்ல திஸ் இஸ் த டைம் ஐ நீட் டு டாக். ஸோ அது மாதிரி அழுது முடிச்சு 1/2 மணி நேரம் அவங்க அப்பாவை அசிங்கமா பேசினாங்க. ஃபுல்லா எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ தூரம் என்னால அதை ஸ்டாப் பண்ணவும் முடியல. ஏன்னா அவங்க வென்ட் பண்றாங்க அந்த டைம்ல. ஓகே. அண்ட் ஐ எம் தேர் டு லிசன். ஓகே, என்ன நம்மளுக்கு அந்த குழந்தைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றத மீறி எனக்கு வந்து ஹியர் பண்ணணும். சரி பேசுங்க, எவ்வளோ வேணாலும் பேசுங்க அப்படின்னு. அண்ட் அப்பாவை திட்டி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அம்மாவையும் திட்டுறாங்க. அம்மா எனக்காக ஸ்டாண்ட் பண்ணி இருந்திருக்கணும்ல, இது பண்ணல. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போடும் போது கூட என்னை பத்தி அங்க ஆரம்பிச்சிருப்பாங்களே தவிர்த்து அம்மாவோட பாயிண்ட்ஸ் தான் வரும். என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து நீங்க இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஃபேமிலியே வந்து கம்ப்ளீட்டா டாக்ஸிக்கா இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து கவுன்சிலிங்க விடல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இப்படியும் இருப்பாங்க அப்படின்றது. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க, அப்பா இப்படிலாம் பேசுவாங்க பண்ணுவாங்க. பட் என்னைக்குமே இருந்ததில்ல. ஓகே. அந்த எல்லா குழந்தைங்களாலையுமே 100 மார்க் எடுக்க முடியாது. பட் அந்த பையனுக்கு அந்த டேலண்ட் இருக்கு, எடுக்கிற டேலண்ட் இருக்கு. அதை எவ்வளோ அழகா தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி வந்துட்டு என்ஜாய் பண்ணிருக்கணும் அந்த மொமெண்ட். இப்போ ஹாப்பி மொமெண்ட்ஸ் இல்லை அப்படின்றாங்க. 10வது வரைக்கும் அப்பா என்ன சொன்னாங்களோ அந்த மார்க் தானே எடுத்திருக்காங்க. அதுக்கான ஒரு செலிப்ரேஷனாச்சும் பண்ணியிருந்திருக்கணும்ல. யாரால் அப்படி பண்ண முடியும்? அந்த அந்த பையனே வந்து என்கிட்ட கேட்குறாங்க, எங்க அப்பாக்கு இது மாதிரி யாராவது போட்டு கொடுத்து நீ வந்து மார்க் எடுக்கணும்னு சொன்னா எங்க அப்பாவால முதல்ல எடுக்க முடிஞ்சிருக்குமா கேக்குறாரு. இதுல இன்னொரு ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னன்னா, இந்த பையன் வந்து 11th அந்த செஷனுக்கு வந்தாங்கல்ல, அடுத்த செஷன்ல இருந்து அவங்க வரல. ஏன்னா நான் சொல்றேன், இதுதான் சார் பிரச்சனை, நீங்க தான் அந்த இடத்துல மாறணும். கவுன்சிலிங் வந்து உங்க பையனுக்கு தேவைப்படாது, உங்களுக்கு தான் தேவை அப்படின்ற போது அவருக்கு அதை அக்செப்டே பண்ண முடியல. நான் என்ன சொல்றேனோ அதான் கேட்கணும். ஐ எம் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அவர் மாத்தல. அதனால தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சோ அந்த குழந்தைக்கு நம்மளால ஒரு ஹெல்ப்புமே வந்துட்டு எனக்கு பண்ண முடியல. எனக்கு இருந்த ஒரு 10% இது என்னன்னா, அப்பா படத்துல தம்பிராமியா சாரோட ரோல் தான் இது அப்படியே ப்ராஜெக்ட் ஆகுது இல்லையா? அதுல வர கிளைமேக்ஸ் வந்துட்டு யாரா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உடைஞ்சு போயிடுவோம். அதை பார்க்கும்போது எல்லா பேரண்ட்ஸுமே நினைப்போம் இப்படி ஒரு பேரண்டிங் பண்ண கூடாதுன்ட்டு. ஆனா அதை பார்த்தும் அந்த மொமெண்ட்ல தான் ரியலைஸ் பண்ணிருப்பாங்களே தவிர்த்து தன் குழந்தைன்னு வரும்போது யாருமே அது மாதிரி ஃபாலோ பண்றதே கிடையாது. ஓகே. அக்செப்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பேரண்டிங். அந்த அக்செப்டன்ஸே கிடையாது. சரியா? ரொம்ப சிம்பிள்ங்க. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிங்க. ஓகே, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமா வந்து வளருவாங்க. ஈவன் சிப்ளிங்ஸ், வீட்டில் இருக்கிற சிப்ளிங்ஸ் 2 பேரும் ஒன்னா இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த குழந்தைக்கு என்ன வரும், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படின்றதே நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, அண்ட் இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற கிட்ஸ் வந்து எப்படியோ மேபி அது வந்து ஒரு பியர் ப்ரெஷரா இல்லை இந்த நம்ம இப்போ ஒரு இருக்கிற இந்த சொசைட்டியோட பாஷா இருக்கிறது அந்த ஒரு இதுவான்னு தெரியல, ரொம்ப ஈஸியா வந்து எல்லாத்துலயுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, பேரண்ட்ஸ் வந்து ட்ரிகர் ஆயிடுறாங்க. இப்போ ட்ரிகர் ஆகும்போது நான் நார்மல் பேரண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு டாக்ஸிக்கா மாறிடுது ஒரு காலகட்டத்துல. நீ எப்படி இப்படி பேசலாம், நீ எப்படி வரலாம், உங்க மூலியமா தான் வந்தவங்க அவங்க, தவிர்த்து அவங்க நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்க வளர்க்கறது லிட்டில் ஹியூமன். ஓகேங்களா? அவங்கள வந்துட்டு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு கான்ஷியஸா லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்க. அடிக்கிறது மட்டும் சொல்யூஷன் கிடையாது. ஓகே, அவங்களுக்கு ஒரு வார்த்தை வந்து பிடிக்கல அப்படின்னா ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியும். ஓகே, எல்லா குழந்தையும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஃபேஸ் ரியாக்ஷன்ல மாறுது, இல்ல அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சேட் ஆயிடுறாங்க, தனிமையில போய் உட்காந்துக்கிறாங்கன்னா நீங்க செய்யறது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு அதை சேஞ்ச் பண்ணுங்க. வெர்பல் அபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலமா நம்மளுமே கேட்டுட்டு இருக்கோம். பெரியவங்க வந்து நம்மள ஒரு மாதிரி பேசுவாங்க, நம்ம கஷ்டமா இருக்கும். பட் அதை நம்ம எதிர்த்து சொல்ல மாட்டோம். இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்ற தைரியம் நமக்கு இல்ல. அப்படி நான் வந்து டாக்ஸிக்கா இருக்கேன்னு பேரண்ட்ஸ்க்கே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன ஒரு கைடன்ஸ் கொடுப்பீங்க? இந்த விஷயத்த பண்ணாத, இதை தொடாத அப்படின்னு நார்மலா சொல்றதுக்கும், சீப்ப அது தொடாத, தயவு செஞ்சு இங்க வராத, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இல்ல, அவங்க இதை செய்யறோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் கவுன்சிலிங்ல இப்படி பேசும்போது, ஆமா மேம் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, அண்ட் சொல்லுவேன் நான், என் பையன் கத்துறான், என் பொண்ணு இந்த இடத்துல கத்தி கத்தி பேச அப்படின்னும் போது நான் கேட்பேன், நீங்க கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? நானும் கத்துவேன். இதெல்லாம் அவங்க வந்து எனக்கு கோவம் வந்தா நான் இந்த வேர்டு யூஸ் பண்றேன், இது மாதிரி நான் ரியாக்ட் பண்றேன் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு அவங்கள மீறி வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. அதே வந்து ஏன் அவங்களோட குழந்தை வந்து செஞ்சு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல? ஏன்னா வயசுல சின்னவங்க. ஓகே, அண்ட் அவங்க வந்து நம்மளோட சில்ட்ரன், அதனால பண்ணக்கூடாது. பட் அவங்க எதுல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க, யாரை பார்த்து செய்யறாங்க? அவங்க இது எல்லாமே பேரண்ட்ஸை பார்த்து தானே செய்யறாங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, அதாவது நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற சைல்டு அப்சர்வ் பண்ணி பாருங்களேன்.
ஜாலியா பட்டர்ஃப்ளை மாதிரி டான்ஸ் ஆடும். ஓகே, ஏதோ ஒரு தனி உலகத்துல இருக்கும். சிரிப்பாங்க, எங்கேஜ்டா வச்சுப்பாங்க, ஓப்பனா பேசுவாங்க. எனக்கு இது பிடிக்கல, பிடிச்சிருக்குன்றத ஓப்பனா பேசுவாங்க. இது வந்து அந்த அந்த ஒரு 7, 8 இயர்ஸ்க்கு. ப்ரீடீன் அதுல வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட நெருங்கி வரணும். ஏன்னா பாடியில சேஞ்ச் ஆவுது, மைண்ட்ல சேஞ்ச் ஆகுது. எனக்கு என்னமோ நடக்குது, என்னமோ செய்யுது. இது ஏன் அப்படி? எனக்கு எனக்கு அந்த பொண்ண பார்த்தா பிடிக்குது. இவ்ளோ நாள் அந்த பொண்ணுகிட்ட பேசல, பண்ணல. இதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஓப்பனா பேசணும். பேசல. டீனேஜ் வரும்போது, நான் இந்த காலேஜ் போகணும், இந்த காலேஜுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, இல்ல நான் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், நான் டான்ஸர் ஆகணும். இதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஓப்பனா பேசணும். பேசல. இது எல்லாமே நீங்க வந்துட்டு மிஸ் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் டாக்ஸிக்கா இருந்திருக்கு. அதனால தான் அந்த குழந்தை உங்ககிட்ட வரல. ஓகே, இது எல்லாமே வந்துட்டு கெட்டதெல்லாம் வாங்கி குடுத்தேன். எங்க அப்பா, அம்மா செய்யாத விஷயத்தெல்லாம் நான் வந்து இந்த குழந்தைக்கு செஞ்சுட்டு இருக்கேன். ஆனாலும் என்கிட்ட நெருங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? எனக்கு இது செய்யுங்க, வாங்குங்கன்னு கேட்டாங்களா? அவங்களுக்குன்னு தனி ஆசைகள் எல்லாமே இருந்திருக்கும்ல. ஸோ அதனால அவங்க கூட உட்காந்து பேசும்போதே நமக்கு அது தெரியும் கண்டிப்பா இல்லையா? தெரிஞ்சிரும். பேசுறது மட்டும் இல்ல, அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். ஒரு குழந்தைய வந்து அதுவும் வந்து டீன விட ப்ரீ டீன் தான் வந்து ரொம்ப டஃப். எனக்கு இப்ப கவுன்சிலிங் வரதுமே வந்து ப்ரீ டீன்ல தான் நெறைய வருது. ஓகே, அதாவது 8லேருந்து அந்த 13 இயர்ஸ். நம்ம கிட்டேருந்து விலகி போவாங்க. நம்மளோட டச் அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம கிஸ் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காது. ஓகே. ஓகே, அதாவது அந்த பாடி பவுண்டரீஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. பட் வந்து ரொம்ப நம்மளுக்கே தெரியும். வேண்டான்ற மாரி நம்மள வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன் பண்றாங்க அப்டின்னா, நம்ம செய்யற ஏதோ ஒரு விஷயம் டாக்ஸிக்கா தான் இருக்குது அங்க. ஓகே. அதனால தான் அந்த என்விரான்மெண்ட்டா இருக்கலாம். ஓகே, இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கிறவங்க கூட நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க. ஓகே, என்னமோ தெரியல என்னோட குழந்தை அந்த இடத்துல ரிசர்வ்டா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கிறவங்க எய்தர் கிராண்ட் பேரண்ட்ஸோ, இல்ல வந்து அத்தை, மாமாவோ, பெரியம்மா, பெரியப்பாவோ ஏதோ வந்து அந்த குழந்தைய வந்து மேல மேல சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. புரியுது, புரியுது. ஓகே, அதுவுமே டாக்ஸிக் தான். அது டாக்ஸிக் அது இரிட்டேட் என்விரான்மென்ட் ஆயிடுவாங்கல்ல கம்ப்ளீட்லி. குழந்தைங்க. இரிட்டேட் ஆவாங்க, டவுன் ஆயிடுவாங்க. ஓகே. அப்பா, அம்மா நமக்கு பேசல, பண்ணல. அப்ப அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. ஸோ இந்த சூழல்ல வளரக்கூடிய குழந்தைகள் பிற்காலத்துல எப்படி ஆகுறாங்க? அவங்களும் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ல தான் போவாங்க. எய்தர் ஒரு ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், அந்த வர ஆப்போசிட் பார்ட்னர் கிட்ட ஒரு டாக்ஸிக்கா இந்த போவாங்க. கோவத்தெல்லாம் கொண்டு போய் அங்க அங்க அவங்க காமிப்பாங்க. குழந்தைங்க கிட்ட. ஆமா. ஓகே. அண்ட் மெயினா குழந்தைங்கள விட ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கிட்ட தான் ஆரம்பிக்கும். பார்ட்னர்ஸ மீறி வந்து அந்த இடத்துல வந்து குழந்தைங்க கிட்ட ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப்லயே அது வந்து நெறைய பார்க்கலாம். டாக்ஸிக்கா என் கூட மட்டும் தான் நீ பேசணும். என்கிட்ட நீ பேசாம நீ அவங்க கிட்ட பேசுற அப்டின்னா வந்துட்டு, ஆம் ஒண்ணு எப்படி எப்படி ஒரு மைண்ட் வைஸ் டார்ச்சர் குடுக்க முடியுமோ, அது எல்லாமே குடுப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கூல்ல தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் தான் வந்து நம்ம கூட இருப்பாங்க வீட்ல. அப்படி ஒரு நல்ல ஒரு ஜென்டில் பேரண்டிங்கோ, நார்மல் பேரண்டிங்கோ, ஒரு குட் பேரண்டிங்கோ நீங்க ஏதாவது டிப்ஸ் குடுக்கணும்னா குடுக்கலாம். நான் நெறைய வாட்டி சொல்றது, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். எவ்ரி டே அட்லீஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் உங்க குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபோன பார்த்துட்டு இருக்கிறது, உங்க மைண்டுக்குள்ள வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, இல்ல நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், அது எல்லாமே விட்டுடுங்க. அவங்களோட அப்பா, அம்மாவா அந்த இடத்துல உட்காருங்க. மனதளவுல. அண்ட் அந்த டைம் என்ன பண்ணணும், திருப்பி அட்வைஸ்க்கு போயிடக்கூடாது. அந்த இடத்துல வந்துட்டு கிவ் தெம் சம் அப்ரிசியேஷன். ஓகே, மேபி வந்து அவங்களாவே ஹோம் ஒர்க் எடுத்து பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல காலையில அவங்களே அலார்ம் வச்சு ஏஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்களாவே செஞ்சிருப்பாங்க. அத அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. அந்த குழந்தை ஏதாவது ஒரு விஷயம், இல்ல ஷூ ரேக்ல ப்ராப்பரா ஷூ வச்சிருக்கலாம். ஏதோ வச்சிருக்கலாம். ஒரு நல்ல சின்ன சின்ன விஷயம். விஷயங்கள் ஆமா. கூட. அத அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. அண்ட் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸும் நீங்க அந்த குழந்தைகிட்ட ஷேர் பண்ணலாம். ஏன்னா அப்பதான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து இன்வால்வ் ஆவாங்க. இது நம்ம ஃபேமிலி அப்படின்றது இன்வால்வ் ஆவாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியம். 2வது, எனக்கு ஸ்கூல்ல இது மாதிரி நடந்துருச்சு. ஓகே, மேபி நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னும் இருக்கலாம். இன்னைக்கு நான் இந்த தப்பு செஞ்சுட்டேமா, என்ன அதனால டீச்சர்ஸ் வந்து என்ன வந்து இப்படி ப்ளேம் பண்ணிட்டாங்க. எதுவா இருந்தாலும் லிசன் தெம். ஓகே, தவறுகள் செய்யறதுன்றது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். நீங்களும் தவறு செஞ்சிருப்பீங்க, நானும் தவறு செஞ்சிருப்பேன், நம்ம குழந்தைங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அக்னாலேஜ் பண்ணுங்க. அக்னாலேஜ் பண்ணிட்டு எந்த ஒரு குழந்தையுமே நம்மள்ட்ட சொல்யூஷன் கேட்கறது கிடையாது. ஓகே, அந்த அக்னாலேஜ்மெண்ட் தான் வேணும்ன்றது நினைக்கிறாங்க. அக்னாலேஜ்மெண்ட் ரிசீவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நீ இதை ரிப்பீட் பண்ண மாட்ட, நெக்ஸ்ட் டைம் நீ ஃபெயில் ஆக மாட்ட அப்படின்றத நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லணும். 3வது, எதை பேசினாலும் ரொம்ப கான்ஷியஸா யூஸ் பண்ணுங்க வேர்ட்ஸை. அவங்க தவறு, இப்போ நான் சொல்ற மாதிரி இது மாதிரி தவறு செஞ்சுட்டா கூட, நீ ஒரு தண்டம், உருப்பட மாட்ட, நீ நல்லா வரமாட்ட, இந்த மாதிரி வார்த்தைகளே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப சென்சிட்டிவா இது வந்து போய் குழந்தைங்களை வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு.
இது வரைக்கும் போயிட்டு அதுலேருந்து குழந்தைங்களை மீட்டு வந்து கவுன்சிலிங்க்கு வந்து வரும்போது அப்ப சொல்றாங்க, எங்க அம்மா என்ன சொல்றாங்க இது மாதிரி, என்ன ஹாஸ்டல்ல சேர்த்துருவேன். இதெல்லாம் என்னது ஹாஸ்டல்ல நான் சேர்த்து, நீ ஒழுங்கா படிக்கல ஹாஸ்டல்ல சேர்த்துருவேன், நீ சாப்பிடலையா ஹாஸ்டல்ல சேர்த்துருவேன். ஹாஸ்டல் இஸ் a குட் திங் ஆக்சுவலி. அப்புறம் எப்படி நாளைக்கு காலேஜ்ல போய் அந்த குழந்தை தனியா இது பண்ணும்? கண்டிப்பா. இது மிரட்டுற மாதிரி இருக்குல்ல. ம், ம். இதெல்லாமே பண்ணாதீங்க. ரொம்ப கான்ஷியஸா வேர்டை யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாலே வந்துட்டு Okay. they'll enjoy. ஸோ பேரண்டிங் இஸ் அன் ஆர்ட் தான் ஆக்சுவலா. பட் உங்களுடைய டிப்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கு மேம். மிக்க நன்றி. Thank you.